ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் செந்துரன். ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே போயிட்டுருக்கேன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் முதலிக்குளம் என்று சொன்னேன். நான் அதை காட்டுறேன்னு சொல்லியிருக்கேன் உங்கள்கிட்ட. ஸோ அந்த முதலிக்குளத்தை தான் இன்றைக்கி நான் வீடியோவில் காட்ட போகிறேன். ஸோ வாங்க முதலிக்குளத்தை போய் பார்ப்போம். நம்ம பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் குளத்துக்கு போகிற வழியை காட்டி கொண்டிருக்கிறேன். ஸோ பிரதான வீதிக்கிட்ட வந்துட்டோம்னு நினைக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வீதிக்கு இஞ்சால பக்கம் வந்து திருவண்ணாமலைக்கு போகிற ரோடும், இஞ்சால பக்கம் வந்து யாழ்ப்பாணம் போகிற வீதி, யாழ்ப்பாணம் வவுனியா பக்கம் போகிற ரோடும் வரும். இப்போ நான் இந்த வீதியை கடந்து உங்களுக்கு குளத்தை காட்டலாம்னு இருக்கேன். இந்த குளத்தடியை பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே தான் அந்த ஊர் மக்கள் முதல் வந்து இந்த குளத்தில் கோடை காலத்தில் வந்து நீர் கொஞ்சம் பற்றினதால் புற்கள் வந்து நிறைய காணப்படுறதால இங்கே வந்து மாடுகளை வந்து இங்கே தான் மேய்ப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த குளம் ஃபுல்லாகவே நீராக இருக்குது, ஃபுல்லாக தண்ணி நிற்கிது. இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஆக்கல்ற வல்லம். ஸோ இது யாழ்ப்பாணத்துக்கு போகிறதுக்கான பிரதான வீதி தான் இது. இது யாழ்ப்பாணம் வவுனியாக போகிற வீதி. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த குளத்தில் இருக்கிற அவ்வளவும் ஒரு வகையான தாவரம், அந்த ஆகாய தாமரைன்னு சொல்லுவாங்க, அதே மாதிரி ஒரு விதமான தாவரம் தான் இது. இதுதான் இந்த குளத்தில் மேலே ஃபுல்லாக மூடி இருக்கும். இது பார்த்தீங்கன்னு சொன்னால் முதலைகள் நிறைய இருக்கும் அதிக அளவில். அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட ஃப்ரெண்ட் போயிட்டுருவாங்க 2 பேர். இப்போ மரத்துக்கு மேலே ஏறிடுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் பானுக்கிட்ட வந்துட்டேன். வான் பாயுது, ஆனால் அந்தளவுக்கு வான் பாயலை, ஓரளவு தான் நார்மலாக வான் பாயுது. இதில் என்னவோ துர்நாற்றம் அடிக்குது, என்னென்னு தெரியல. அநேகமாக இந்த இதில் எதுவும் விலங்குகள் செத்து இருக்கலாம். பாருங்கள், பின்னுக்கு காடு. ஸோ இதுதான் வான் பாயுது பாருங்கள். ஸோ துர்நாற்றம் ஒன்று வீசுது. நான் இதுக்கு பிறகு இங்கே நிற்க விரும்பலை. ஸோ இந்த குளத்துக்கு அந்த பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கை இராணுவத்தால் வந்து பராமரிக்கப்பட்டு, அதாவது தூய்மையாக்கப்பட்டு இந்த குளத்தை வந்து ஒரு மக்கள் பயன்படுத்துகிற விதத்தில் வச்சுருக்காங்க. அதைத்தான் நம்ம இப்போ அடுத்ததாக போய் பார்க்க போகிறோம். இந்த குளம் வந்து கந்தளாய் கூறிய வனப்பகுதியால் வந்து பாதுகாக்கப்படுது. ஸோ அதுக்கான ஒரு ஆதாரம் தான் இந்த போட், கந்தளாய் அரச வனப்பகுதி. ஸோ ஏன்னா பின்னுக்கு இருக்கிற என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது. இது மொரவ ஹாஸ்பிட்டல்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம அப்படியே போயிட்டு இருப்போம், ரொம்ப தூரம் போயிட்டு இருப்போம். அதாவது மழை காலங்களில் வந்து இங்கே மக்கள் வந்து, அதாவது இந்த மீன்பிடி தொழில் செய்கிறவங்க வந்து வள்ளங்களை வந்து கருத்தில் கொள்ள மாட்டாங்க, அதை அப்படியே விட்டுருவாங்க. ஸோ அப்படி ஒரு வள்ளம் தான் இந்த வள்ளம். நாங்கள் அப்போதை பார்த்த மரங்கள் வந்து அது அந்த துண்டில் இருக்குது. அங்கேருந்து தான் வந்து நாங்கள் அப்படியே இந்த பெண்டால் வந்திருக்கோம். இதுதான் நாங்கள் வந்த வழி. இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் சின்ன பூங்கா மாதிரி ஒரு அமைப்பு செஞ்சுருக்காங்க. இதில் வந்து முதல் தோட்டம் வச்சு பயிற்சியை செய்திருந்தவங்க இப்போ இதை வந்து சின்ன பூங்காவாக செய்கிறதுக்காக வந்து இதை வந்து இந்த நிலத்தை வந்து ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. ஸோ இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் திருவண்ணாமலையிலேருந்து நெடுந்தூரம், அதாவது யாழ்ப்பாணம், மன்னார், வவுனியா, முல்லைத்தீவு, கிளிநொச்சி போன்ற நெடுந்தூர பயணங்களுக்காக வந்து போகிற வாகனங்கள் வந்து இங்கே நின்று சாப்பிட்றதுக்காக இந்த ஒரு சிற்றுண்டியை ஒன்று இலங்கை இராணுவத்தால் வந்து செஞ்சுருக்காங்க. ஸோ அப்படியே இந்த குளத்துக்குள்ளே என்ன மீன் இருக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜப்பான், அமெரிக்கா, ரஷ்யா போன்ற அரிய வகை மீன்களும், சீனா, ஸ்ரீலங்கா போன்ற விசித்திரமான மீன்களும் உண்டு. இது யானைவேலி தான். இது ஆரம்ப காலத்தில் இப்படி தான் யானைவேலி பயன்படுத்தினவங்க. அதாவது காட்டில் இருக்க கட்டைகளை, மரங்களை வெட்டி அந்த கட்டையில் வந்து யானைவேலி போடுவாங்க. இப்போ என்ன செஞ்சாங்க, யானைகள் வந்து அதை ரொம்ப பரிணமிச்சிட்டு ரொம்ப அட்வான்ஸ் லெவலுக்கு போயிட்டு இந்த கட்டையை வந்து தும்பிக்கையால் தட்டி போட்டு
அதுக்கு மேலே ஏறி கடந்து வரும். ஏன்னா கட்டையில் கரண்ட் அடிக்க அந்த விஷயம் யானைக்கு தெரிய வந்துட்டு. ஸோ இப்போல்லாம் வந்து இது செல்லுபடி ஆகுதில்லை. இப்போ இந்த கட்டைக்கு பதிலாக இரும்பு பைப்பே போடுறாங்க. அந்த இரும்பு பைப்லேயும் ஆடோலோட்டம்னு சொல்லுவாங்க, யானை கொடுக்குற கரண்ட்டை, அந்த ஆடோலோட்டம் கரண்ட்டை கொடுத்துட்றாங்க. ஸோ இரும்பு பைப்லேயும் யானை வச்சா கரண்ட் அடிக்கும். இப்போ பார்க்குறீங்கன்னு சொன்னால் இதுதான் அந்த ரோட். அப்படியே குளத்தை காட்டுறேன். இந்த குளத்தில் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு லைனாக, அதாவது ஒரு லேயராக வந்து பச்சையும் இந்தியாவில் வந்து வெள்ளையாக இருக்கும். இந்த வெள்ளையாக இருக்கிறது ஃபுல்லாக தண்ணி, இந்த பச்சையாக இருக்கிறது ஃபுல்லாக அந்த நீர் தாவரம், ஆகாய தாமரை மாதிரி. இது ஒரு வித்தியாசமான ஒரு தாவரம் தான் இது. இந்த பகுதியை பார்த்தீங்கன்னு சொன்னால் இதெல்லாம் முதல்ல காடாக தான் இருந்தது, ஃபுல்லாக பெரிய வனம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இதில் வந்து வீதி போட்டு கொடுத்து மேலே வந்து இந்த மலைக்கு மேலே உச்சியில் வந்து நிறைய கிட்டத்தட்ட ஒரு 300-400 குடும்பங்களுக்கு மேலே வந்து குடியமர்த்தியிருக்காங்க. அவ்வளோ சிங்கள குடியேற்றங்கள் தான். குளத்தை முழுமையாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதோட வீடியோ முடிஞ்சு. இதுக்கு அங்கால பக்கத்தை வந்து நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கு வந்து ரொம்ப தூரம் நான் நடந்து வந்திருக்கேன். ஸோ அதுக்கு அங்கால நான் பைசிக்கிளில் தான் போகிறேன், சைக்கிளில் போகலான்ட்டு இருக்கிறேன். ஸோ அதுக்கு வந்து அடுத்த வீடியோவில் நான் வரும். இப்போ இது வரைக்கும் பார்த்து நான் வீடியோ போட்டு இந்த லைக் பண்ணுங்கள்.